வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேற்று வெள்ளிக்கிழமை நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருந்த 2019ஆம் ஆண்டின் அமெரிக்க கடற்படை சீல் ஆபரேஷன் தோல்வியடைந்தது குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறினார். அவர் கூறிய போது எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது, நிச்சயமாக தெரியாது. அது என்ன விவகாரம் என்று என்னால் பார்க்க முடியும். ஆனால் அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று ஜனாதிபதி நேற்று வெள்ளிக்கிழமை ஓவல் அலுவலகத்தில் கூறினார். நான் இப்போதுதான் முதல் தடவையாக அதை கேள்விப்படுகிறேன் என்றும் தெரிவித்தார். ட்ரம்பின் முதல் பதவி காலத்தில் நடந்த இந்த ரகசிய ஆபரேஷனுக்கு ஜனாதிபதி நேரடி ஒப்புதல் நிச்சயம் தேவை. அது தமக்கு தெரியாது என்கிறார் ட்ரம்ப். ட்ரம்ப் நிர்வாகம் இந்த ரகசிய ஆபரேஷன் காங்கிரசின் முக்கிய உறுப்பினர்களுக்கு அறிவிக்கவில்லை என்றும் நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த விவகாரம் அடுத்த சில நாட்களில் பெரிய விஷயமாக மாறப்போகிறது. அதனால் இது என்ன விவகாரம் என்பதை விளக்கமாக தருகிறோம். இது ஒரு திக் ரகசிய ராணுவ நடவடிக்கை. 2019ஆம் ஆண்டில் ட்ரம்பின் முதலாவது ஆட்சி காலத்தில் ஒரு உளவு சாதனத்தை நிறுவுவதற்கான இரவு நேர ரகசிய நடவடிக்கைக்காக ஒரு சீல் கமாண்டோ டீம் வடகொரிய பிரதேசத்திற்குள் ரகசியமாக சென்றது. அதை பற்றி தான் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டது. 2019ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே ஒரு குளிர்கால இரவில் அமெரிக்க கடற்படை சீல் பிரிவின் ஒரு கமாண்டோ டீம் மைக்கரப்பு கடலில் இருந்து வெளிவந்து வடகொரியாவின் ஒரு பாறைக்கரைக்கு ஊர்ந்து சென்றது. அவர்கள் மிகவும் சிக்கலான ஒரு உயர் ரகசிய ஆபரேஷனில் ஈடுபட்டிருந்தனர். எல்லாம் 100% சரியாக நடக்க வேண்டி இருந்தது. சொதப்பினால் விளைவு விபரீதமாகும். ஜனாதிபதி டிரம்புடனான உயர்மட்ட அணுசக்தி பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியில் வடகொரியாவின் தலைவர் கிம் ஜாங் உன்னின் தகவல் தொடர்புகளை அமெரிக்கா இடைமறைக்க ஒரு மின்னணு சாதனத்தை நிறுவுவதே இதன் நோக்கம். ஆனால் அது அமெரிக்க கமாண்டோக்களை வடகொரிய மண்ணில் ரகசிய ஆபரேஷன் குறிக்கின்றது. இது தெரிய வந்தால் பேச்சுவார்த்தைகளை மூழ்கடிப்பது மட்டுமல்லாமல் அமெரிக்க கமாண்டோக்கள் பணிய கைதிகளாக பிடிக்கவும் படலாம். இது மிகவும் ஆபத்தானது. அதற்கு ஜனாதிபதி நேரடி ஒப்புதல் தேவைப்பட்டது. இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க சீல் கமாண்டோ டீம் 6 ரெட் ஸ்குவாட்ரனை தேர்ந்தெடுத்தது. இது ஒசாமா பின்லாடனை கொன்ற அதே பிரிவு. ஒவ்வொரு அசைவும் சரியானதாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து சீல் படையினர் பல மாதங்களாக ஒத்திகை பார்த்தனர். ஆனால் கருப்பு ஈரமான உடைகள் மற்றும் இரவு பார்வை கண்ணாடிகளை அணிந்து அன்றிரவு வெறிச்சோடிய வடகொரிய கடற்கரை அடைந்த போது ஆபரேஷன் சிக்கலானதாக மாறியது. கடலின் இருளில் விழுந்த ஒரு வடகொரிய படகு தோன்றியது. படகில் இருந்து வந்த டார்ச் லைட்கள் தண்ணீரின் மேல் அங்கும் இங்கும் அசைந்தன. அவர்கள் தம்மை கண்டுவிட்டதாக நினைத்து அமெரிக்க சீல் படையினர் சடசடவென்று துப்பாக்கி சூடு நடத்தினார்கள். சில நொடிகளில் வடகொரிய படகில் இருந்த அனைவரும் இறந்து விட்டனர். சீல் படையினர் உளவு சாதனத்தை வடகொரியாவுக்குள் வைக்காமல் கடலுக்குள் பின்வாங்கினார்கள். 2019ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவத்தை அமெரிக்கா அல்லது வடகொரியா ஒருபோதும் பகிரங்கமாக ஒப்புக்கொள்ளவில்லை. விவரங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தன. முதல் தடவையாக நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்டன. ஆபரேஷனுக்கு முன்னும் பின்னும் உளவுத்துறை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் அமெரிக்க காங்கிரசின் முக்கிய உறுப்பினர்களுக்கு ட்ரம்ப் நிர்வாகம் எந்த தகவலையும் தெரிவிக்கவில்லை. அது சட்டத்தை மீறி இருக்கலாம். வெள்ளை மாளிகை கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டது. இந்த விவரங்கள் இப்போது எப்படி வெளியாகின? அமெரிக்க சிவில் அரசாங்க அதிகாரிகள் ட்ரம்பின் முதல் பதவிக்கால நிர்வாக உறுப்பினர்கள் மற்றும் தற்போதைய மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் உட்பட 20 பேரின் நேர்காணல்களை அடிப்படையாக கொண்டு நியூயார்க் டைம்ஸ் இதை அம்பலப்படுத்தியது. அவர்கள் அனைவரும் ரகசிய ஆபரேஷனின் ரகசிய நிலை காரணமாக பெயர் வெளியிடாத நிலையில் பேசினார்கள். ரகசிய ஆபரேஷனின் தோல்விகள் பெரும்பாலும் அரசாங்க ரகசியத்தால் மறைக்கப்படுகின்றன அல்லது கவலை காரணமாக அவர்களில் பலர் ரகசிய ஆபரேஷன் பற்றிய விவரங்களை பற்றி விவாதிப்பதாக கூறினார்கள். பாகிஸ்தானில் பின்லாடனை கொண்டு ரகசிய ஆபரேஷன் போன்ற உயர்மட்ட வெற்றிகளை பற்றி மட்டுமே பொதுமக்களும் கொள்கை வகுப்பாளர்களும் அறிந்தால் அமெரிக்க படைகள் நடத்தும் தீவிர அபாயங்களை அவர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடும். தென்கொரியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு அருகில் வடகொரியா மண்ணில் ராணுவ நடவடிக்கை விரோதமான அணு ஆயுதம் ஏந்திய எதிரியுடன் ஒரு பெரிய அளவிலான மோதலை ஏற்படுத்தும் அபாயத்தை கொண்டிருந்தது. ரகசிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்து செய்தி வெளியிடும் போது நியூயார்க் டைம்ஸ் எச்சரிக்கையுடன் தொடர்கின்றது. எதிர்கால ரகசிய ஆபரேஷன்கள் மற்றும் உளவு தகவல் சேகரிப்பு பணிகளை பாதிக்கப்படக்கூடிய வடகொரிய ரகசிய ஆபரேஷன் குறித்து சில முக்கியமான தகவல்களை நியூயார்க் டைம்ஸ் மறைத்துள்ளது. இந்த ரகசிய ஆபரேஷன் குறித்து வடகொரியா எவ்வளவு கண்டுபிடிக்க முடிந்தது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் இந்த சீல் ரகசிய ஆபரேஷன் என்பது வடகொரியாவின் அணு ஆயுத திட்டங்களை கட்டுப்படுத்த அமெரிக்க நிர்வாகங்கள் நடத்திய பல தசாப்த கால முயற்சியின் ஒரு அத்தியாயம். அமெரிக்கா முயற்சித்த எதுவும் இதுவரை பலனளிக்கவில்லை அல்லது அப்படி தெரியவில்லை. வடகொரியாவிடம் தற்போது அமெரிக்கா மேற்கு கடற்கரை அடையக்கூடிய சுமார் 50 அணு ஆயுதங்கள் மற்றும் ஏவுகணைகள் இருப்பதாக அமெரிக்க அரசாங்கம் மதிப்பிடுகின்றது. அமெரிக்காவின் ஆத்திரமூட்டல்களை தடுக்க தனது அணுசக்தி திட்டத்தை அதிவேகமாக விரிவுபடுத்துவதாக வடகொரிய தலைவர் கிம் கூறியுள்ளார். ட்ரம்ப் முதலில் பதவியேற்ற போது கிம்மின் திட்டங்களை பற்றிய உளவு தகவல்களை பெறுவது அது முன்னுரிமையாக இருந்தது. ட்ரம்ப் முதலில் பதவியேற்ற போது கிம்மின் திட்டங்களை பற்றிய உளவு தகவல்களை பெறுவது அதிக முன்னுரிமையாக மாறியது.
வடகொரிய தலைவர் கணிக்க முடியாதவராகவும் ஆபத்தானவராகவும் தோன்றினார். மேலும் டிரம்புடனான அவரது உறவு, நட்பு, கடிதங்களுக்கும் அணுசக்தி யுத்தத்தின் பொது அச்சுறுத்தல்களுக்கும் இடையில் பல குழப்பங்கள் இருந்தன. 2018ஆம் ஆண்டில் அமெரிக்க வடகொரிய உறவுகள் அமைதியை நோக்கி நகர்வது போல் தோன்றியது. வடகொரியா அணு ஆயுத மற்றும் ஏவுகணை சோதனைகளை நிறுத்தியது. இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கின. ஆனால் அமெரிக்காவுக்கு கிம்மின் நோக்கங்கள் குறித்து இன்று வரை சிறிதளவு புரிதல் கூட இல்லை. இந்த நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் அமெரிக்க உளவுத்துறை வெள்ளை மாளிகைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உள்ளதாக தெரிவித்தது. அதுதான் கிம்மின் தகவல் தொடர்புகளை இடைமறைக்கக்கூடிய புதிதாக உருவாக்கப்பட்ட மின்னணு சாதனம். அதை யாராவது பதுங்கி சென்று வடகொரியாவில் வைக்க வேண்டும் என்பதுதான் இதில் உள்ள சிக்கல். 2018ஆம் ஆண்டில் சீல் கமாண்டோ டீம் 6க்கு வேலை வழங்கப்பட்டது என்று ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். கமாண்டோ டீம் 6க்கு கூட இந்த பணி அசாதாரணமானதாகவும் கடினமானதாகவும் இருக்கும். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈராக் போன்ற இடங்களில் விரைவான தாக்குதல்களுக்கு பழகி சீல் கமாண்டோக்கள் குளிர்ந்த கடல்களில் மணிக்கணக்கில் தாக்குப்பிடிக்க வேண்டும். வடகொரியாவில் நிலத்தில் பாதுகாப்பு படைகளை கடந்து செல்ல வேண்டும். துல்லியமான தொழில்நுட்ப நிறுவலை வடகொரிய மண்ணில் செய்ய வேண்டும். பின்னர் யாரும் அறியாமல் வெளியேற வேண்டும். யாரும் அறியாமல் வெளியேறுவது மிக முக்கியம். அதற்கு காரணம் டிரம்பின் முதல் பதவி காலத்தில் பென்டகோனில் உள்ள உயர்மட்ட தலைவர்கள் வடகொரியாவுக்கு எதிரான ஒரு சிறிய ராணுவ நடவடிக்கை கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று அச்சப்பட்டார்கள். ஏனென்றால் தென்கொரியாவில் உள்ள சுமார் 28,000 அமெரிக்க துருப்புகள் உள்ளார்கள். அவர்கள் வடகொரியாவால் தாக்கப்படலாம் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் சீல்கள் தாங்கள் முன்பு இதே போன்ற ஒன்றை செய்ததால் இந்த ரகசிய ஆபரேஷனை செய்து முடிக்க முடியும் என்று நம்பினார்கள். 2005ஆம் ஆண்டில் சீல்கள் வடகொரியாவின் கரைக்கு செல்ல ஒரு மினி நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி ஒரு ஆபரேஷனை வெற்றிகரமாக செய்தார்கள். ஆனால் கமாண்டோ டீம் ஒரு கடுமையான தடையை அப்போது எதிர்கொண்டது. அது கிட்டத்தட்ட அவர்களை இருளில் மூழ்கடித்து விடும். அப்படி இருந்தும் அவர்கள் வெற்றி பெற்றது தொடர்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு பரபரப்பு மீடியாவில் 2 காணொலிகளை நாம் வெளியிட்டிருந்தோம். நேற்று வெளியான 2019 ஆண்டு ஆபரேஷனில் என்ன நடந்தது? சீல் கமாண்டோ டீம் 6 அமெரிக்க கடல் பகுதியில் பல மாதங்களாக பயிற்சி நடத்தியபின் 2019ஆம் ஆண்டில் முதல் வாரங்கள் வரை முன்னேற்பாடுகளை செய்தது. இந்த ரகசிய ஆபரேஷனுக்காக சீல் கமாண்டோ டீம் 6 அமெரிக்க கடற்படையின் முதன்மையான நேரடி கமாண்டோ டீமான சீல் டெலிவரி வெஹிக்கிள் கமாண்டோ டீம் 1 உடன் கூட்டு சேர்ந்தது. அந்த டீம் பல ஆண்டுகளாக சிறிய துணை உளவு வேலைகளை செய்து வந்தது. சீல் டீம்கள் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலில் ஏறி வடகொரியாவை நோக்கி சென்றனர். நீர்மூழ்கி கப்பல் திறந்த கடலில் இருந்த போது தகவல் தொடர்பு ஏற்பட்ட போது ட்ரம்ப் இறுதி அனுமதி அளித்தார். சீல் பணிக்கு ஒப்புதல் அளிக்கும் போது ட்ரம்ப் என்ன காரணிகளை எடை போட்டார் என்பது தெளிவாக தெரியவில்லை. அந்த நேரத்தில் அவரது 2 உயர் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள், அவரது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் பால்டன் மற்றும் தற்காலிக பாதுகாப்பு செயலாளர் பேட்ரிக் எப் ஷானஹான் அது பற்றி நியூயார்க் டைம்ஸுக்கு கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டனர். அந்த நீர்மூழ்கி கப்பல் வடகொரிய கடற்கரையை நெருங்கி கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் தெளிவான ஆழமற்ற நீரில் 2 மினி நீர்மூழ்கி கப்பல்களை ஏவியது. அவர்கள் மீன்பிடி முறைகளை ஆராய்ந்து படகு போக்குவரத்து குறைவாக இருக்கும் நேரத்தை தேர்ந்தெடுத்தனர். குளிர்காலத்தில் இரவு நேரத்தில் சீல் கமாண்டோக்கள் சரியான இடத்தில் ஓசைப்படாமல் சென்றால் அவர்கள் கடலில் யாரையும் சந்திக்க வாய்ப்பு இல்லை என்று உளவுத்துறை கூறியது. இரவு அமைதியாக இருந்தது. கடல் அமைதியாக இருந்தது. மினி நீர்மூழ்கி கப்பல்கள் இலக்கை நோக்கி சென்ற போது அவற்றில் சென்சார்கள் உளவுத்துறை கூறியது சரியானது என்று கூறின. கரை காலியாக தோன்றியது. மினி நீர்மூழ்கி கப்பல்கள் கடற்கரையில் நிறுத்த வேண்டிய இடத்தை அடைந்தன. அங்கு அந்த கமாண்டோ டீம் அந்த நேரத்தில் சில தவறுகளை செய்தது. இருட்டில் முதல் மினி நீர்மூழ்கி கப்பல் திட்டமிட்டபடி கடற்கரைக்கு சென்றது. ஆனால் 2வது கப்பல் இலக்கை தாண்டி சென்று ஒரு யூ-டர்ன் செய்ய வேண்டி இருந்தது. நீர்மூழ்கி கப்பல்களில் சறுக்கும் கதவுகள் திறக்கப்பட்டன. சீல் படையினர் கடையை அடைந்து தாங்கள் தனியாக இருப்பதாக நினைத்து தங்கள் டைவிங் கியரை அகற்ற தொடங்கினார்கள். ஆனால் சில 100 மீட்டர் தொலைவில் ஒரு படகு வந்து கொண்டிருந்தது. படகு மினி நீர்மூழ்கி கப்பல்களை நோக்கி நகரத் தொடங்கியது. படகில் இருந்த வடகொரியர்கள் டார்ச் லைட்களை ஒளிர செய்து எதையோ கவனித்தது போல் பேசிக் கொண்டிருந்தனர். தங்களை தேடும் ஆபரேஷனில் ஒரு வடகொரிய பாதுகாப்பு ரோந்து படகு அது என்று சீல்கள் நினைத்தார்கள். வடகொரிய படகில் இருந்த ஒருவர் கடலில் பாய்ந்தார். சீல் துருப்புகள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் அடுத்த நகர்வை பற்றி விவாதிக்க வழியில்லை. மிஷன் தளபதி பெரிய நீர்மூழ்கி கப்பலில் மைல்கள் தொலைவில் இருந்தார். ஒரு மூத்த சீல் வீரர் ஒரு நடவடிக்கையை தேர்ந்தெடுத்தார். அவர் வார்த்தைகள் இல்லாமல் தனது துப்பாக்கியை மையப்படுத்தி சுட்டார். மற்ற சீல் துருப்புகளும் உள்ளுணர்வாக அதிக செய்தனர். வடகொரியர்கள் அனைவரும் இறந்து விட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்த கரையோர கமாண்டோ டீம் படகுக்கு நீந்தி சென்றது. படகில் இருந்தவர்களிடம் துப்பாக்கிகள் அல்லது சீருடைகள் எதுவும் இல்லை. தண்ணீரில் பாய்ந்த மனிதன் உட்பட அனைவரும் இறந்து விட்டனர். படகில் இருந்த அனைவரும் வடகொரிய சிவிலியன்கள். பிப்ரவரி 2019 இறுதியில் வியட்நாமில் அமெரிக்க வடகொரிய அணுசக்தி உச்சி மாநாடு திட்டமிடப்பட்டபடி நடந்தது. ட்ரம்ப் மற்றும் கிம் சந்தித்துக் கொண்டார்கள். ஆனால் பேச்சுவார்த்தைகள் எந்த ஒப்பந்தமும் இல்லாமல் விரைவாக முடிவடைந்தன. இதுதான் தற்போது வெளிப்படுத்தப்பட்டு ட்ரம்பை சிக்கலில் சிக்க வைக்கக்கூடிய விவகாரம்.